இங்க ஒருத்தன் ஆஃபீஸ்ல இருக்கும்போதே மந்திரம்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களாம் அடிச்சு வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அவனை வேலை போனதுக்கு காரணமே தன்னோட குழந்தை பிறந்த நேரம்னு சொல்றான். அவனும் இப்போ வேலைக்கெல்லாம் போகாம எப்பவுமே மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இவன் மந்திரம் பண்ணதால தான் எங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம ஆயிடுதுன்னு அவனை அந்த வீட்டை விட்டே காலி பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. இப்போ கூட வைஃப் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. அவனும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு மந்திரம் தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு மந்திரவாதி வந்து இவங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்ண போறது பெரிய விஷயம், அதுக்கு உன் பொண்ணு தான் தேவை, உன் வைஃப் கிட்ட சம்மதம் வாங்கிடுன்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே வைஃப் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கூட இவன் திருந்தாம இப்படி மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. அவனும் நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும்னு சொல்லி வைஃபே போட்டு அடிக்கிறான். இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணு அழறா. இனிமேல் நம்ம பாப்பாக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு இந்த மந்திரத்தெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அவனுமே நான் சொல்றதை நீயும் பாப்பாவும் கடைசியா கேளுங்க, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் மந்திரம்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறான். இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவனும் 2 நாளைக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி வீட்டுக்கு தான் வைஃபையும் பொண்ணையும் கூட்டு போறான். இங்க வந்திருக்கிறது வைஃப்க்கு பிடிக்கவே இல்லை. அவனுமே நம்ம பொண்ணு நான் சொல்றதை செஞ்சா போதும், இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்றான். இப்போ வைஃப்க்குமே வேற வழி இல்லை, அதனால பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. அவனுமே அந்த பொண்ணு கிட்ட ஒரு கோணி பைய கொடுக்குறான். அதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கு. அந்த பொண்ணுமே பயப்படுறா. இருந்தாலும் அப்பா சொல்றதால அந்த மூட்டையை வாங்கிட்டு வரா. அதுக்குள்ள ஒரு பூனை தான் இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு பிரெக்னென்டான பூனை. அதை வச்சுதான் பூஜை பண்ண போறாங்க. இதை செய்யறதுக்கு பெரிய மனுஷியாகாத பொண்ணு தான் வேணும். அதனால தான் சொந்த பொண்ணையே யூஸ் பண்ணிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு தான் அந்த பூனை கூட தங்க வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அந்த பூனைக்கு பிரசவ வலி வந்துடும். இப்போ அந்த பொண்ணு கிட்ட நான் சொன்னதெல்லாம் செஞ்சிடுன்னு சொல்றான். இந்த பொண்ணுமே சுருக்கெல்லாம் போடுது. பார்த்தா அந்த பூனையை உயிரோடவே சாகடிச்சிருவாங்க. இதை பாக்குறவங்க வைஃப்க்குமே ஃபிக்ஸ் வந்துடுது. அந்த பூனையோட வயிற்றுல இருக்க குட்டிங்களெல்லாம் எடுப்பாங்க. இப்போ அதோட ரத்தத்தை ஒரு பானையிலேயே சேர்த்து வச்சிருவாங்க. இப்போ இந்த பொண்ணு பெரிய மனுஷியே ஆகக்கூடாதுன்றதுக்காக டாக்டர் வர வச்சு ஊசி போட வைக்க போறாங்க. இதுக்காக அவங்க அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு ஊசியை போட்டுடுறாங்க. இதனால அவங்க ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுமே பாக்குறா. அவங்க அம்மாவை நடுராத்திரிலாம் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. பெரிய மனுஷியாகாத பொண்ணை வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும்னு இந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆகக்கூடாதுன்னு இப்போ ஊசி போடுறாங்க. இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இறந்து போன பூனை இந்த பொண்ணோட ரூபத்திலே வந்து பேசுற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு தோணுது. பிரெக்னெண்டா இருக்கிற பூனைங்களை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணை வச்சு தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. ஊசி போட்டுட்டே இருக்கிறதால இந்த பொண்ணோடைய உடல் நலமும் சரியில்லாம போகுது. வைஃபுமே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. பூனைங்களுக்கு நிறைய பவர் இருக்குமா, அதோடைய ரத்தத்தை இந்த மாதிரி சேர்த்து வச்சா கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இதை புதைச்சி மேலே ஒரு செடியை வளர்த்துட்டு வாங்கலாம். இதனால அவங்களுக்கு செல்வ செழிப்பும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்களாம். இதை நம்பி நிறைய பேர் இதெல்லாம் வாங்கவும் செய்கிறாங்க. இதனால இவங்க கிட்ட நிறைய பணமும் சேருது. இப்படியே சில வருஷங்கள் போயிடுது. இந்த பொண்ணுடைய உடல் நலமும் ரொம்ப மோசமாயிடுது. இவங்க அம்மா கிட்ட பேச விடாமலே வச்சிருப்பாங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அம்மாவை வந்து பார்க்குறா. என்னால் சுத்தமாக முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நம்ம இங்கேருந்து போயிடலாம், நமக்கு அப்பாவே வேணான்னு சொல்றா. அம்மாக்குமே நம்ம பொண்ணுடைய நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கே, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணை வச்சு இதுக்கு மேலே பூஜை பண்ண முடியாதுன்றதுனால வேற ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுமே குடிக்கிற தண்ணி பாட்டில அவ போடுற மாத்திரை சில தான் கலந்துடுறா. இப்போ அவங்க அப்பாவுமே நைட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவருமே மயங்கிடுறாரு. அவரோட வைஃப்க்கு தொடர்ந்து போடுற ஊசியை இப்போ அவருக்குமே போட்டுடுறாங்க. அந்த ரூம்ல இருந்தா அந்த பூனையும் அந்த குட்டி பொண்ணையும் வெளியே அனுப்பிடுறாங்க. இவங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அந்த பொண்ணுடைய அப்பா தானே. அவங்க அம்மாவும் இப்ப கோவப்பட்டு அவரை கொடூரமா சாகடிச்சிடுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன அந்த சின்ன பொண்ணும் போலீஸை கூட்டு வந்திருப்பா. வீட்டை சுத்தி நிறைய பூனையோட எலும்பு கூடு கிடைக்குது. இப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மாவையும் போலீஸ் கூட்டு போறாங்க. அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த லேடியும் அந்த பெரிய மந்திரவாதி கதையவும் முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ உங்க பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அந்த பொண்ணால வலி தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு மாறிட்டு இருக்கும். என் பொண்ணு பிறந்தப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் தான் பட்டா. இப்ப அவ நிம்மதியா இருப்பா, அவளுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணையே உங்க அம்மாவே சாகடிச்சு புதைச்சிட்டு இருப்பாங்க. இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம்.